ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்றைய உரையில் பாரத உலா தொடங்கிய சங்கரர் நிகழ்வுகளை பார்த்தோம். முதலில் சிதம்பரம் வந்து, பிறகு திருவானைக்காவல் வந்து, அதன் பிறகு அரங்கம், அதாவது திருவரங்கம் வந்த நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்துள்ளோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அங்கு, அதாவது திருவரங்கத்தில் ஜனாகர்ஷண இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார். அங்கு இருக்கும்போதுதான் ஸ்ரீரங்க பெருமான் அவரிடமிருந்து ரங்கநாத அஸ்தகத்தை பெற்றார். திருவானைக்காவல், திருவரங்கம் ஆகிய இடத்தில் உள்ள மூர்த்திகளை தரிசனம் செய்தபின் சங்கம் வளர்த்த மதுரையை வந்தடைந்தார். அற்புதமான 64 திருவிளையாடல்களை சோமசுந்தர கடவுள் செய்து காட்டிய திருத்தலமல்லவாது. அத்தகைய தலத்திற்கு வந்து மீனாட்சி அம்மையையும் சோமசுந்தர கடவுளையும் தரிசனம் செய்தார். அந்த ஆலயத்திலேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் தான் மீனாட்சி பஞ்சரத்ன சோஸ்திரம் என்ற சோஸ்திர நூலை ஏற்றினார். மேலும் அந்த காலத்தில் தான் பற்பல அறிஞர்களுடன் வாத போர் செய்து அவர்களை அத்வைத்த நெறியை ஒப்புக்கொள்ள செய்தார். பின்பு துண்டி விநாயகரை வழிபட்டு அவர் மேல் அற்புதமான கணபதி பஞ்சரத்னம் என்ற சோஸ்திர நூலை ஏற்றினார். பஞ்சசாமர வித்தத்தில் அமைந்த சோத்திரத்தை சொல்லும் போதே ஆனைமுகன் தன் செவிகளை சாமரமாக இரட்டித்து பெரிய திருமேனி கொடுங்க ஆனந்த நர்த்தனமானது போல தோன்றுமா. உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாத்தகம் கலாதராவதம்சகம் விலாசி லோக ரஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவ தைத்தியகம் நதா சுபா சுநாசகம் நமாமிதம் விநாயகம். மகிழ்ச்சியுடன் தம் கையில் மோதகத்தை, அதாவது கொழுக்கட்டையை வைத்துக் கொண்டிருப்பவரும், தம்மை பூஜிப்பவர்களுக்கு எப்போதும் மோட்சத்தை கொடுப்பவரும், சந்திரகலையை தலையில் தரிப்பவரும், பேரானந்தத்தோடு தம்மை பாடிக்கொண்டிருப்பவரும், பக்தர்களை ரட்சிப்பவரும், நாதன் இல்லாத ஜனங்களுக்கு ஆபத்து காலத்தில் தாமே நாதனாக இருந்து காப்பாற்றுபவரும், கஜூசுராசனை கொண்டவரும், தம்மை வணங்கும் ஜனங்களுடைய பாவங்களை உடனே நாசம் செய்பவருமான மகாகணபதியை வணங்குவோம் என்பது அதன் பொருள். அடுத்ததாக சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்திய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேப வக்தரமக்ஷரம் கிருபாகரம் சமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம். 14 லோகங்களுக்குள்ள உயிர்களுக்கு சுகத்தை கொடுப்பவரும், கஜாசுரனை கொண்டவரும், சகல உலகங்களையும் வயிற்றுக்குள் வைத்துக்கொண்டு ரசிக்கின்றவராய் பெருத்த வயிறுடன் கூடியவரும், சிரேஷ்டரும் உயர்ந்த யானையான ஐராவதத்தின் முகத்தை போன்ற முகத்தை உடையவரும், அழிவற்றவரும், தம்மை வணங்குவர்கள் என்ன பிழை செய்திருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவர்களிடம் கிருபை கொண்டு அவர்களின் மனதை நல்வழியில் திருப்பி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல கீர்த்தியையும் உண்டு பண்ணுகின்றமான ஒளிமிகுந்த மகாகணபதியை வணங்குகின்றேன் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். பின்னர் இவர் திருவனந்தபுரத்தை அடைந்தார். இது மலைநாட்டில் இருக்கும் ஸ்தலம், கேரளத்தின் தலைநகர். அனந்த சயனகுலத்தில் அனந்த பத்மநாபன் இருந்தில் இருக்கும் ஒப்பற்ற ஸ்தலம் இது. அந்த பெருமானை வணங்கி அத்வைத்தத்தை அங்கே நிலைநாட்டி அறுபடை வீடுகளில் ஒன்றானதும், திருச்சீரலை வாய் என்ற நக்கீரரால் போற்றப்பட்டதும், கிழக்கு கடற்கரையில் உள்ளதுமாகிய திருச்செந்தூரை அடைந்தார். இங்குள்ள செந்தில் ஆண்டவனை வணங்கினார். சுப்பிரமணிய புஜங்கம் என்ற அருமையான ஸ்தோத்திர நூலை இங்கு இயற்றினார் அவர். அச்சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆறுமுகா, அனைத்து பொழுதிலும் உன் உருவம் என் பார்வையிலும், உன் பெருமைக்குரிய செயல்கள் என் செவிகளிலும், உன் புனிதமான வரலாறு என் நாவிலும், உன் பூசணைகள் என் கைகளிலும் நிலைத்திருக்க வேண்டுகின்றேன். என் உடல் உனக்கு அடிமையாகவும் எனது செயல்கள் யாவும் உனது வசமாகவும் விளங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அவர் மேலும், நீ கடற்கரையில் குடிக்கொண்டிருப்பது எதற்காக? ஏன் சன்னிதானத்தை அடைந்தவர்கள் சம்சார கடலை தாண்டி விடுவார்கள்? அதை சூசகமாக அறிவிப்பதற்கு தானே சொல்கின்றாய். ஆறுமுகா, உனக்கு தயை நிறைந்த 12 திருவடிகள் உண்டு. அவற்றில் ஏதேனும் ஒன்றின் பார்வையை என் மேல் செலுத்தினால் உனக்கு என்ன குறை வந்துவிடும் என்று கேட்கின்றார் சங்கரர்.
தொடர்ந்து சங்கரரின் இந்த பாரத உலாவை நாளையும் பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.